வணக்கம். இந்த வீடியோவில் பிப்ரவரி 20ஆம் தேதிக்கு உண்டான நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் மிட்கேப் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். நிஃப்டி 50 டெய்லி டைப் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். புல்லிஷ் என்கல்பிங் பேட்டர்ன் நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருந்தது. அப்போ நம்ம என்ன சொன்னோம், தயவுசெய்து இதை யாரையும் வந்து மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷை வந்து டர்ன் ஆயிடுச்சு அப்படின்ட்டு யாரும் எடுத்துக்க வேண்டாம் அப்படின்ட்டு நான் 2 நாள் தொடர்ந்து சொன்னேன். ஸோ அதுக்கு ரீசன் வந்து இன்றைக்கி நடந்த நிகழ்வு தான். காரணம் என்ன அப்படின்னா, இந்த புல்லிஷ் என்கல்பிங் பேட்டர்ன் அப்படிங்கிறது வந்து எய்தர் நமக்கு வந்து ஒரு ஆல் டைம் ஹைக்கு மேலே நமக்கு வந்து ஒரு இது மாதிரி விஷயங்கள் வந்து ஃபார்ம் ஆகிருந்தது அப்படின்னா நம்ம தாராளமாக ஒரு ரிஸ்க் வந்து எடுக்கலாம். அல்லது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் கிட்ட இது மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ரிஸ்க் வந்து எடுக்கலாம். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்பிட்வீன் கேப்பில் வந்து இருக்குது. அதனால் வந்து யாரும் இதை பேஸ் பண்ணி யாரும் கால் சைடு வந்து போகாதீங்க அப்படின்ட்டு நம்ம சொல்லி வச்சுருந்தோம் பொசிஷனலாக. ஸோ அதுக்கு ரியாக்ஷன் இன்றைக்கி வந்து கிடச்சிருக்கு உங்களுக்கு. இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா, 3 நாள் முக்கி மேலே கொண்டு போயிருக்கிறாங்க மார்க்கெட்டை. இன்றைக்கி ஒரே ஒரு நாள் அந்த 3 நாள் எந்த அளவுக்கு மேலே கொண்டு போனாங்களோ அதை விட ரொம்ப ஸ்பீடாக வந்து கீழே வந்து இறக்கியிருக்கிறாங்க. நிலமை பார்த்திங்க அப்படின்னா என்ன செம்பரன் இதெல்லாம் அப்படின்னு கேட்குற நிலமையில தான் வந்து இருக்குது. இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். நிறைய பேர் வந்து கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ கிளாஸ் எடுக்கிறதுக்கு சில க்ரைட்டீரியாஸ்லாம் வந்து இருக்குது. என்ன அப்படின்னா, மற்றவங்க மாதிரி நாமளும் கிளாஸ் எடுத்தோம் அப்படின்னா சரிப்பட்டு வராது. ஏன்னா சொல்லி கொடுத்த எனக்கும் ஒரு திருப்தி வேணும், கற்றுக்கிட்ட உங்களுக்கும் ஒரு திருப்தி வேணும். அது வந்து ஒரு நாள் கிளாஸ்லேயோ அல்லது வந்து ஒரு 2 நாள் கிளாஸ்லேயோலாம் வந்து வாய்ப்பே வந்து கிடையாது. ஸோ அதனால தான் நான் வந்து இந்த கிளாஸ் எடுக்கிற அந்த பிஸ்னஸ்க்கே நான் வந்து வரலை. ஸோ நீங்கள் காசு கொடுக்குறீங்க, நான் காசு வாங்கி போட்டுக்கிறேன், அதுக்கெல்லாம் வந்து பிரச்சனையே வந்து கிடையாது. ஆனால் ஒரு 10 பேர் நாம் வந்து சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த ஒரு நாள் 2 நாளில் கிளாஸ் எடுக்கும்போது அட்லீஸ்ட் ஒரு 2 பேர் 3 பேர் அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்து கோப்பப் வந்து பண்ண முடியாது. ஸோ இவ்வளோ நீங்கள் வந்து பணம் செலவு பண்ணி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரிஸ்க். அதனால தான் நான் வந்து கிளாஸ் வந்து எடுக்கலை. அதனால தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டெய்லி ஒவ்வொரு வீடியோலையும் புது புது விஷயங்கள் திரும்ப திரும்ப சொன்னோம் அப்படின்னா உங்கள் மனசில் வந்து பதியும் அப்படிங்கிறதுக்காக ரிப்பீட்டடாக வந்து எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு, எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள், இன்விசிபிளான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வீடியோஸ்லேயே நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ இப்போ டெய்லி நாம் வந்து மார்க்கெட்டில் வந்து பார்க்குறோம், அதை அப்படியே உங்களுக்கு வந்து நான் வந்து ஃபீட் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இதை நீங்கள் கரெக்டாக வந்து யூட்டிலைஸ் பண்ணுறவங்க நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் வந்து போயிட்டுருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் மணிகண்டன் அப்படின்ட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் இருக்கார். அவர் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்து அப்டேட் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பார். மார்க்கெட்டில் வந்து அடுத்து வந்து என்ன நடக்க போகுது, என்ன நடக்கலாம் அப்படின்ட்டு அனலைஸ் பண்ணி வந்து அப்டேட் வந்து கொடுத்துட்டே இருப்பார். வாழ்த்துக்கள் மணிகண்டன். அடுத்தது வந்து ராஜா அப்படின்ட்டு ஒரு சப்ஸ்கிரைபர். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கரெக்டாக இன்னையோட மூவ் இருக்குது இல்லையா, அதை கெஸ் பண்ணி 2 நாளைக்கு முன்னாடியே வந்து சொல்லிட்டார். நான் வந்து சரி ஓகே இருக்கட்டும், ரொம்ப வந்து அவருக்கு வந்து எக்ஸைட்மெண்ட் வந்து கொடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு, இது வந்து நடக்கிற வாய்ப்பு இருக்குது சார், ஆனால் வந்து அப் ட்ரெண்டும் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து கொஞ்சம் டிப்ளமேட்டிக்காக வந்து சொன்னேன். ஏன் அப்படின்னா, மறுபடியும் ராஜாவுக்கு வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ். இன்னொரு விஷயம் ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, டிப்ளமேட்டிக்காக எப்பயுமே நாம் இது பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக இதோட அவுட்புட் வந்து இதுதான் அப்படின்னு நமக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸைட்மெண்ட் மோடுக்குள்ளே நாம் வந்து போகக்கூடாது. அப்படி போயிட்டோம் அப்படின்னா நம்ம அனாலிசிஸ் பண்ணுறதை விட்டுட்டு அந்த எக்ஸிட் மோட்லேயே வந்து உட்காந்துருப்போம். ஸோ நாம் ப்ரெடிக்ட் பண்ணோம் மார்க்கெட் வந்து இப்படி போயிடுச்சு, மார்க்கெட் வந்து இப்படி போயிடுச்சு, மார்க்கெட் இப்படி போயிடுச்சு அப்படின்ட்டு நம்ம வந்து அங்கேயே நின்றுருப்போம். அடுத்த வேலை வந்து பார்க்க போக மாட்டோம். அது அப்படியே வந்து ட்ரேட்லேயும் நமக்கு வந்து ரிஃப்ளெக்ட் வந்து பண்ணும். எப்போ நீங்கள் வந்து ட்ரேட்லேயோ அனாலிசிஸ் பண்ணுறதுலையும் வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் மோடுக்கு நீங்கள் வந்து போகலையோ, நீங்கள் கரெக்டாக உங்களோட அனாலிசிஸை வந்து பண்ணுவீங்க, கரெக்டாக உங்களோட ட்ரேட் வந்து பண்ணுவீங்க. இதில் எங்கேயாவது வந்து எமோஷ்னலாக ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து வந்துச்சு அப்படின்னா எடுக்கிற முடிவுகள் எல்லாமே வந்து தப்பாக வந்து போகும். அதுக்காக முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன ப்ரெடிக்ட் பண்ணாலும் சரி, மார்க்கெட்டில் அதோட ரியாக்ஷன் வந்து பார்க்கலாம். பார்த்துட்டு நடந்துருச்சு அப்படின்னா ஓகே அவ்வளோதான், நெக்ஸ்ட் வேலை வந்து அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். அடுத்த ட்ரேடை நம்ம வந்து நோக்கி வந்து நகர்ந்துடணும். அதுக்காக தான் நான் வந்து கொஞ்சம் டிப்ளமேட்டிக்காக நான் வந்து சொல்கிறேன். இப்போ என்னோடய வீடியோஸில் நான் 3 விதமான மூவ்ஸை பற்றி ஏன் சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கே வந்து புரியும். ஒரு ரேஞ்ச் பவுண்ட்னா என்ன, அது எந்த அளவுக்கு இருக்கும், அப் ட்ரெண்ட் எந்த அளவுக்கு இருக்கும், டவுன் ட்ரெண்ட் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ட்டு இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டோன்னு வச்சுக்கிங்களேன், நமக்கு அந்த ட்ரேடிங் மேலே இருக்கிற அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து போயிடும். அப்போ நம்ம எமோஷ்னலாக நாம் வந்து அந்த ட்ரேடை வந்து அப்ரோச் பண்ண மாட்டோம். அப்போ
அதன் காரணமாக நம்ம தப்பான ட்ரேடில் வந்து மாட்டாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். அதனால தான் வந்து அந்த எக்ஸைட்மெண்ட்டை ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து குறைச்சிட்றேன். ஸோ இதை ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கடத்த முயற்சி பண்ணிகிட்ருக்கேன், இன்னும் பண்ணுவேன். அதில் நீங்களும் வந்து ஒரு மாஸ்டர் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னோட நோக்கம். ஸோ இப்போ டெய்லி டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நியர்பை நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் கிட்ட வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு இன்னும் வந்து மார்க்கெட் வந்து கீழே இறங்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்குண்டான விண்டோவும் நமக்கு வந்து இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு கேப் இருக்குது இல்லையா? ஸோ அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முன்னாடியே நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு கேப் இருந்துச்சு, அந்த கேப் வந்து ஃபில் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு கேப் இருந்துச்சு, அந்த கேப்பையும் வந்து ஃபில் வந்து பண்ணாங்க. இப்போ ஏற்கனவே விட்ட இந்த கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்போட வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அப்போ 16ஆம் தேதி லோவை வந்து கட் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து அகெயின் ஒரு 25,100 நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும். ஸோ அந்த இடத்துல இருந்து என்ன ரியாக்ஷன் வந்து மார்க்கெட் வந்து கொடுக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் அகெயின் 24,700 24,600 நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகருமா, அல்லது இந்த இடத்துல இருந்தே ஒரு புல் பேக் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்குமா அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும். ஏன்னா இது வந்து ஒரு அப்டார்மலான ஒரு கேண்டில் தான். ஸோ 2 நாளைக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த கேண்டில், அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற இந்த புல்லிஷ் கேண்டில், இங்கே இருக்கிற இந்த பேரிஷ் கேண்டில், அதுக்கப்புறம் வந்து இந்த கேண்டில் இதெல்லாம் வந்து ஒரு அப்டார்மலான கேண்டில். ஸோ இதை வச்சு நம்ம வந்து ஒரு ட்ரேடிங் டிசிஷனோ ஒரு அனாலிசிஸ் டிசிஷனோ வந்து எடுக்கக்கூடாது. ஸோ இருந்தாலும் இதெல்லாம் வந்து ஒரு லெவலாக நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 1 ஹவர் டைம் ஃப்ரேம். ஸோ இந்த 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் நமக்கு மேலே போகுது கீழே வருது அப்படிங்கிற மாதிரியே வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ இன்னையோட லோ வந்து மறுபடியும் நாளைக்கு வந்து கட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நல்ல டவுன் மூவ் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து விசிபிளாக வந்து தெரியுது. அல்லது இங்கேருந்தே நமக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போகுது, அல்லது வந்து ஒரு புல் பேக் மாதிரி வந்து போக ஆரம்பிச்சிது அப்படின்னா மறுபடியும் இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து மூவ் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக. அகைன் ஒரு 25,800 நோக்கி வந்து நகரலாம். இந்த இடத்துல ரிஜெக்ஷன் பின் பண்ணாங்க அப்படின்னா மறுபடியும் வந்து இப்படி வந்து கீழே இறங்கும். ஸோ மறுபடியும் இப்படி வந்து ஒரு ஜிக்ஸாக் மாதிரி வந்து ட்ரேட் ஆகும். அண்ட் ஃபைனலி ஏதாவது ஒரு பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நடக்கலாம், அல்லது வந்து ஒரு பிரேக் டவுன் அண்ட் ரீடெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இப்படி வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வரும் நாட்கள் இதோட ரியாக்ஷன் நமக்கு வந்து கிடைக்கும். அதுக்கு வந்து அட்லீஸ்ட் நமக்கு வந்து ஒரு 2 ஒர்க்கிங் டேஸாவது நமக்கு வந்து அது வந்து டைம் வந்து எடுத்துக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த லோவை கட் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் பயங்கரமான ஒரு ஃபால் வந்து எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு புல் பேக் போயிட்டு ஒரு ரேஞ்ச் பவுண்டில் வந்து சுற்றுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 50 மினிட் சார்ட்டு. ஸோ நாளை மார்க்கெட்டில் வந்து என்ன நடக்கலாம்? ஸோ இன்றைக்கி பயங்கரமான ஒரு மூவ் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னா 500 பாயிண்ட் மூவ் வந்து கிடச்சிருக்கு. ஒரு 2 நாளுக்கு முன்னாடி நான் வந்து சொன்னேன் இல்லையா, மார்க்கெட் வந்து மினிமம் ஒரு 500லேருந்து ஒரு 1000 பாயிண்ட் மூவ்மெண்ட் வந்து கொடுக்கறதுக்கு வந்து தயாராக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரே நாளில் அந்த 500 பாயிண்ட் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இன்னையோட ஹை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது, என்னையோட லோ வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 500 பாயிண்ட் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரே நாளில் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதை மீன் பண்ணி தான் நான் வந்து உங்களுக்கு ஒரு 500 பாயிண்ட் மூவ் வந்து மார்க்கெட்டில் வந்து இருக்க போகுது அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஒரு டவுன் மூவ் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு புல் பேக் அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்துச்சு அப்படின்னா எது வரைக்கும் அந்த புல் பேக் வந்து இருக்கலாம்? 25,630லேருந்து ஒரு 25,700 இந்த லெவல் வரைக்கும் நமக்கு வந்து ஒரு புல் பேக் வேல்யூ வந்து இருக்குது. ஸோ நாளை அந்த புல் பேக் போகிற மாதிரி வந்து இருந்தது அப்படின்னா இந்த லெவல் வரைக்கும் வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இந்த 25,700 உடச்சாங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு 25,800 வரைக்கும் அந்த 100 பாயிண்ட் பக்கம் வந்து மேலே போகும். அந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து வருது. அதனால் அந்த இடம் வந்து எப்படி வந்து ரியாக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து மாறுபடும். ஸோ மினிமம் புல் பேக் அப்படிங்கிறது வந்து 25,700 வரைக்கும் நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். ஸோ நாளை என்னையோட லோ அப்படிங்கிற ஒரு 25,370 60 இந்த ஏரியா நம்மளை வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்தது இமீடியட்டாக ஒரு 25,250 நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும். அதையும் உடச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு 25,100 நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும். ஏன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு கேப் இருக்குது. இன்பிட்வீன் கேப்புக்குள்ளே நமக்கு இந்த இடத்துல சின்ன சின்ன சப்போர்ட்ஸ்லாம் வந்து இருக்குது. அப்போ என்ன நடக்கலாம்? டவுன் சைடு வந்துருச்சு அப்படின்னா கீழே இறங்கி இந்த லெவல் வரைக்கும் வந்துட்டு சின்னதாக ஒரு புல் பேக் மாதிரி போயிட்டு அகைன் இப்படி வந்து கீழே இறங்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அல்லது நாளைக்கு வந்து ஒரு புல் பேக் டே மட்டும்தான் வந்து இருக்க போகுது அப்படின்னா இப்படி வந்து ட்ரேட் எடுக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி நாளை வந்து இதில் ஏதாவது ஒரு சினாரியோஸ் வந்து ஆக்டிவேட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது, பார்க்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50யை பற்றி இன்றைக்கி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நான் யோசித்து வச்சுட்டு இருந்தேன், ரெக்கார்டும் பண்ணேன்.
நியர்லி ஒரு 50 மினிட்ஸ் ஆஃப் ரெக்கார்டு வந்து போயிட்டு இருந்தது, கரண்ட் வந்து போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து கரண்ட் லேட்டாக தான் வந்தது, அதனால தான் வந்து இப்போ லேட்டாக வந்து வீடியோ வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ இப்போதைக்கு வந்து இப்போ இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கும், ரொம்ப வீடியோ வர்றதுக்கும் லேட் ஆகும், அதனால் வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணலை, பார்த்துக்கலாம். ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 25,500 நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து 25,350 வந்து இருக்கலாம். 25,350 வந்து உடச்சாங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 25,250 மினிமம் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 25,500 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 25,600 இதை நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியும் நல்ல ஒரு பயங்கரமான ஒரு ஃபால். 60,800 நம்மளுக்கு இன்னும் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். அதே மாதிரி 60,500 நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக வந்து இருக்கும். 60,500 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 60,300 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 60,800 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 61,000 வரைக்கும் அப் டு மினிமம் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 1,400 பாயிண்ட் வந்து ஒரு டர்மு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நியர்பை ஒரு சப்போர்ட் கிட்ட தான் வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்துருந்துச்சு அப்படின்னா ஒரு 82,800 நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 82,200 வந்து இருக்கலாம். 82,200 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 82,000 81,800 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 82,800 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 83,200 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டி இன்றைக்கி வந்து க்ளோசிங் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் கிட்ட தான் வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. 13,500 ரெசன்ஸாக வந்து இருக்கும் நாளைக்கு. 13,400 அகெயின் ஒரு சப்போர்ட்டாக வந்துருக்கும். ஒரு ரேஞ்ச் பவுண்ட்னா இதுக்குள்ளே வந்து ட்ரேட் ஆகலாம். ஒரு 13,500 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 13,600 வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 13,400 உடச்சாங்க அப்படின்னா அகெயின் ஒரு 13,300 வரைக்கும் வந்து மினிமம் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான், பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.